வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நம்ம பரமக்குடி போராட்டத்தை பற்றி நம்ம நேரடியாக இங்கே களத்தில் இறங்கி சாலை மறியல் பண்ணதெல்லாம் நம்ம வீடியோவாக பதிஞ்சு ஒளிபரப்பி இருந்தோம். இதுக்கு இடையில திங்கக்கிழமை அன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போயிருப்பாங்க. வரைக்கும் நான் கலெக்டர் ஆஃபீஸே போக வேணாம்னு சொன்னி அவங்ககிட்ட. ஏன்னா எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸ் போய் திங்கக்கிழமை 50 பேப்பர் வாங்கிட்டு ₹1 பேப்பர் வாங்கிட்டு நம்ம பஸ்ஸு கொடுத்துக்கிட்டு வண்டிக்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இங்கே வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு கலெக்டர் போய் வரிசை நின்று அங்கே என்னமோ அவங்க கணக்க போகிற மாதிரி அங்கேயும் வரிசை நின்று மனுவை கொடுக்காதீப்பா, வேணாமப்பா, நம்ம கொள்கையை கலெக்டர் ஆஃபீஸை பூட்டுறது தான், கலெக்டரை வேணாம், எல்லாத்தையும் இழுத்து பூட்டி ஆஃபீஸை பூட்டி கலெக்டர் ஆஃபீஸை கலைச்சி விட்டுட்டு பெரிய திண்டுக்கல் பூட்டை வாங்கி பூட்டிட்டு நம்ம வாருக்கு நம்ம வேலையை பார்ப்போப்பா, நமக்கு தேவையில்லை. அவங்க 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், 2 லட்சம் சம்பளம் வாங்குறா, குமிச்சம் போடுறதுக்காக குடும்ப கதை, சொந்த கதை, சோக கதை, பப்பாட்டி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, அவன் பேசுறதுக்கு இங்கே ஆஃபீஸை கட்டி வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு ஆஃபீஸ் கட்டலப்பா, அதுக்கு ஃபேனு, காத்திராட்டி, ஏசி, கழுதை, குதிரை, டீயே, அந்த டீயை இந்த டீயன்னு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் பிரச்சனை சல்லி பைசாவுக்கு தீராது. அதனால கலெக்டர் ஆஃபீஸ் வேணாம், தாய்சார் ஆஃபீஸ் வேணாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒரு எண்ணமாகப்பட்டது இதுல நடந்துருமா அதுல நடந்துருமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோபாலப்பட்டினத்துக்காரங்க ஊரா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோபாலப்பட்டினத்துக்காரங்க தார் கம்பெனிக்கு எதிர்த்தாப்புல போய் பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க. போய் கொடுத்துருக்கா 10 பேர் போய் கொடுத்துருக்காங்க. எங்க இந்த மாதிரி நிலத்தை விற்க முடியாது, அதை அங்கே ஓடிச்சுன்னா நாங்களே விற்க முடியாது, நிலத்தை அங்கே யாரும் வாங்க மாட்டாங்க, நிலம் இருந்து நாங்கள் முடியாக்கூடி ஆயிடுவோம், ஏழை ஆயிடுவோம், ஒன்றுமே விவசாயம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அதனால் வேலையை நிப்பாட்டுங்க, எங்கள் உடம்பு பாதிச்சிடும் அப்படி இப்படி சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க உண்மையத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் கலெக்டரின் டிஆர்ஓவும் இங்கே வாங்க சிவியரை நடவடிக்கை எடுங்க, அவ்வளோதான். வந்திருக்கவன் 3000 பேர் 4000 பேர் வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் சிவியர் நடவடிக்கை. அங்கே போய் பார்த்தா எல்லா பெட்டிஷனும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல போனால் வடக்கடைக்கு போயிருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லா பெட்டிஷனும் வடக்கடைக்கு போயிருக்காங்க. இதுக்கு எதுக்கு அங்கே போறீங்க? தேவையில்லைன்னா நான் சொன்னேன். நீ எதுக்கியா போற? எது நடக்க போதாங்க? கலெக்டர் இல்லை, தாசில்தார் இல்லை, யார்கிட்ட போனால் இங்கே ஒன்றும் நடக்காது. நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோமே அவங்க சொல்றது. அங்கே உட்காந்துட்டு எல்லாரும் நாங்கள் அங்கே அனுமதி கொடுத்துட்டோமே. நீங்கள் அனுமதி கொடுக்காமையா ஓடுது? அது எங்களுக்கு தெரியும். நீங்கள் அனுமதி கொடுத்தது ஒன்றும் இது ரகசியம் ஒன்றும் கிடையாது. எப்படி அனுமதி நீங்கள் கொடுக்கலாங்கிறதே பிரச்சனை. சுற்றில விவசாய நிலம், விவசாயம் பண்ண முடியாது, பட்டா நிலம், நாளைக்கு வீடு கட்ட முடியாது, பக்கத்திலே அடுத்த வரப்புல வீடு கட்ட முடியாது, யாரும் சீதனை விட முடியாது, எனக்கு பணம் தேவை, நான் டக்குன்னு யார்ட்டையும் விற்க முடியாது, வாங்க மாட்டேன், தார் வீசுது, ரைட்டு சரியா வராது, போன் விட்டுருவேன், ஆக நிலம் இருந்து பயன் இல்லை, 5 பைசாவுக்கு பயன் இல்லை. எப்படி இதுதானே நாங்கள் சொல்றோம், இதைத்தானே பிரச்சனை பண்றோம். இப்ப கலெக்டர் வச்சுங்க, கலெக்டர் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன், தாசில்தார் மகளுக்கு வச்சுங்க கல்யாணம் பண்ணணும், கையில காசு இல்லை, ஒரு நகை மட்டும் ஒரு 50 நகை இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், 50 விற்க போறாரு, எவனு வாங்க மாட்டேங்கிறேன், அப்ப கல்யாணம் 2 ரூபா. கலெக்டர் மகளுக்கு கல்யாணம் நிக்குமா நிக்காதா? தாசில்தார் மகளுக்கு நகையை கொண்டு போய் வாங்க மாட்டீங்கன்னா கல்யாணம் நடக்குமா நிக்குமா? அது தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரிதான் எங்களுக்கும், இதே மாதிரிதான் பொதுமக்களுக்கும். நிலம் இருக்கு, விற்க போனா வாங்க மாட்டேன், யாரும் புகை வருதுப்பா, தார் வீசும்பா, எனக்கு வேணாம்ப்பா, சீதனை விட்டா உன் பிள்ளைய நீயே கட்டியதுக்கு, உன் நிலத்தை நீயே கட்டியதுக்கு எனக்கு சீதனை வாங்க மாட்டேன். இப்படி பல சிக்கல் இருக்கே, அதை கொஞ்சமா யோசிச்சீங்களா? அது யோசிச்சா நாங்க அனுமதி கொடுத்துட்டோம். அனுமதி கொடுத்துட்டு அந்த கீரை வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியுமில்ல. அனுமதி கொடுக்காமையா ஓடுது? ஒரு ஆளை இவ்வளவு பெரிய சேதாரம் வரக்கூடிய ஒரு ஆலைய அங்கே ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு 500 மீட்டர்ல கொடுத்துட்டு 400 மீட்டர்ல கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த வேலைமானம் காட்டிக்கிட்டு சரி நிபந்தனையே இல்லாம நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்களா? அப்படின்னு நீங்க நாட்டு சக்கரவர்த்தியா? நீங்க 20,000 கோடிக்கு இப்ப இந்திய பாராளுமன்றம் கட்டினேன் டாட்டாக்காரன், 20,000 கோடி, ₹1 ₹2 இல்ல. அதுக்கு என்ன சொன்னேன்? டெண்டர்ல நிபந்தனைக்கு உட்பட்டது, நிபந்தனை இதுபடி பின்பற்றலைன்னா உன் உரிமத்தை ரத்து பண்ணிடுவேன், உரிமத்தை ரத்து பண்ணிடுவேன். இந்த அருக்கு 2,000 கோடிக்கு பாம்பன் பாலத்தை கட்டினாங்க. என்ன சொன்னேன்? டெண்டர் விட்டுட்டேன்னு, நிபந்தனைக்கு உட்பட்டது, இந்த நிபந்தனைக்குள்ளதே இருக்கணும், இதை தாண்டிச்சுன்னா ரத்து பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு தெரியாது சொன்னால. அப்ப நிபந்தனை இல்லாமையே நீ டெண்டர் அவருக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? நீங்க தார் கம்பெனிக்கு எந்த நிபந்தனையும் இல்ல, எவனும் சாகலாம், எவனு கெடுகட்டு போலாம், காத்து மாசு கடலாம், எவனுக்கு என்ன நோய் வேணாலும் வரலாம், நீ வாட்டுக்கு ஆளை பிடிச்சி ஓட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டீங்களா? நீங்க அந்த உத்தரவு போட்டுக்கலாம் நீங்க எல்லாரும்? என்ன பேச்சுது? என்னையா பேச்சுது? நிபந்தனை இல்லையா? இங்க அவர் அந்த நாட்டு உலகத்தை ஆளக்கூடிய பெரிய சக்கரவர்த்தி, அவரு தார் கம்பெனி வச்சிருக்கவரு, நீ அவர் கூட்டணியா? ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு, நீ தெரியாம கொடுத்து புட்டியா, தெரிஞ்சு கொடுத்து புட்டியா, அதை மறு ஆய்வு பண்ணி ரத்து பண்ணி பொதுமக்கள் வாழ்றதுக்கு வழிவகை செய்வியா? இதை நாங்க அனுமதி கொடுத்துட்டேனே, வீம்பு பேசிட்டா நீங்க? வீம்பு பேசிடலாங்கிறேன். உங்களுக்கு கேட்க பார்க்க ஆள் இல்லையா? கேட்க பார்க்க ஆளு ஊமையா இருக்கேன், வெறிகுண்டு எழுதிட்டான்னு தாக்க முடியாது. பாத்துக்க, வேலையை விட்டுட்டு போகணும், எழுதி கொடுத்துட்டு போகணும், இல்லைன்னா அவளை வீட்டை விட்டு ஆபீஸுக்கு எவனும் வரக்கூடாது, வர முடியாம போயிடும். ஒரு காலத்துல பாத்துக்க, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும் அரசு ஊழியர் கூட. அங்க வாழ வழியில சரியா 4 வழிச்சாலைக்கு மதுரையில இருந்து பரமக்குடி வரைக்கும் எடுத்தது ₹1 பத்தல. அன்னைக்கு ரேட்டு போடாம 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு நாங்க 8 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ்ல 8 வருஷமா அந்த போடுறீங்க வேற கலெக்டர் வருது விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறது. நாங்க வந்த நேரம் அவங்க கூடி பேசிக்கிறது, ரோடு அதிகாரி, தாசில்தார். நான் அப்படித்தான் வைவேன், உன்னை பிடிச்சி கிடாவியா,
நீ பேச கண்டுக்கிறாதியா, அவங்களை தலையில அடிச்சு வட்டி விட்டு அவங்களை மோசடி பண்ணணுமியா பொதுமக்களை, இல்லைன்னா நாடு நிர்வாகம் நடத்த முடியாது. அவங்களை கூட கூடி பேசிக்கிறது, போய வட்டி விடியா அவரு பேசிக்கிறது. கலெக்டரு எங்கிட்ட எப்படி பேசுறது, அங்கிட்ட அதிகாரி அங்கிட்டு பேசுறது, நீங்க பூரா டிராமா, ஒரு ஒத்திகை பாக்குறது தானே. கலெக்டர் ஆஃபீஸர் என்ன பொதுமக்கள்கிட்ட விசாரணை ஒத்திகை, நான் அவன் இப்படி சொல்லுவேன், நீ இப்படி சொல்லணும், நான் உன்னை 2 வைவி அப்ப அவன் ஆசுவாசப்படுத்திடுவேன், ஒரே அடியை வட்டி விட்டு அவங்களை கதவை பூட்டி போடணும், அவளே மேட்ரு அவளே முடிச்சு உஷாஸ். இவங்களுக்கு மேற்கொண்டு இவங்களுக்கு விவசாயிக்கோ நாட்டு மக்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நாட்டுக்கு தானங்க கொடுத்துருக்கியா, தாசில்தார் சொல்றாங்க, கலெக்டர் சொல்றாங்க, அவங்க உட்காந்துக்கிட்டு எங்களை உட்காந்துக்கிட்டு நாட்டுக்கு தானே கொடுத்துருக்கீங்க, நாடு வளர்ச்சிக்கு தானே கொடுத்துருக்கியா, என்ன இதுல என்ன இருக்கு, நீங்க ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க, வேணா விலைய வேணா நான் கூடுதல் குறைச்சலாம், நாங்க எதை பரிந்துரை போடுறோம் அப்படின்றாங்க. நாட்டுக்கு கொடுத்தவங்க இதே சொன்ன தாசில்தாரும் கலெக்டரும் திருச்சியில திருப்பி ஒரு அகல ரோடுக்கு 6 வழி ரோடுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டிஆர்ஓ அதே தாசில்தார் ரோட்ல வந்து போறாரு. என்ன காரணம், அவங்க நிலம் போதான் 4 ஏக்கர். அப்ப என்ன அர்த்தம், வெளியில இருந்து பார்த்து எங்களை விசாரணை பண்ணும்போது நீ அரசுக்கு ஆதரவா இருக்க, நிலத்துக்குள்ள ரோடு வரும்பொழுது நீ பாதிக்கப்பட்ட நபரை தெருவுல இருந்து போராட்டீங்கல்ல, அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு நான் ஒண்ணு அடுத்தவங்களுக்கு நான் ஒண்ணா, இதைத்தான் நான் கேட்கிறேன். ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கலெக்டர் வீட்டுக்கு முன்னாடி கலெக்டர் தங்கி இருக்கக்கூடிய ஆபீஸுக்கு முன்னாடி இந்த தார் கம்பெனி போட்டா எங்க கத்துவிய, பிரதமருக்கு போடுவியா, பெட்டிச்ச ஜனாதிபதிக்கு போடுவியா, கவர்னருக்கு போடுவியா, ஊர் மக்களை கிளப்புவியா, விவசாய கிளப்புவியா, சுகாதாரத்துறையை கிளப்புவியா, சுற்றுச்சூழலை கிளப்புவியா, மாசு கட்டுப்பாடு கிளப்புவியா, இவ்வளவு கிளப்புவியா, அப்புறம் விவசாயம் கிளப்ப மாட்டானா? இதே தாசில்தார் வாசல்ல வீட்டு வாசல்ல தார் கம்பெனி தொடர்ந்துதா நீ என்னென்ன கக்கரா பக்கரா குதிப்ப, வானத்துக்கு பூமி குதிச்சிருப்ப, முதலமைச்சர் வாசல்லே போய் துண்டை போட்டு படுத்திருப்ப. அது ஏன் ஒரு அப்ராணி சப்ராணி ஒரு கிராமத்துக்குள்ள வாழ முடியாம அவங்க போயிடும், அவங்க அரைப்பட்டணி குறப்பட்டணியா கடந்து செத்து போவாங்க. துணிக்கு சோப்பு வாங்க காசு இல்லாம அழுக்கு துணியோட சேர்ந்து செத்து போவாங்கிறக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இதை கேட்க நாதில நாங்க அனுமதி கொடுத்தாச்சு, அதை கிழிச்சாச்சு, போயாச்சு. மறுஆய்வு பண்ணுங்க, முதல்ல மறுஆய்வு பண்ணுங்க. 35,000 கோடி ரூபாய் எஸ்டிமேட் இலங்கையில இருந்து, இந்தியாவில் ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கை வரைக்கும் 35,000 கோடி பாலம் கட்டுறதுக்கு எஸ்டிமேட் போட்டாங்க. இந்திய இலங்கை சர்க்கார் மாட்டின்னு இருக்கேன், ஆனா அவன் வந்துருவேன். அப்ப 35,000 கோடிக்கு எஸ்டிமேட் போட்டாலும் என்ன சொல்லுவேன், இது நிபந்தனைக்கு உட்பட்டதுதான் போடுவேன். நிபந்தனைக்கே இல்லாது இல்ல, இந்த பாலம் எப்படி வேணாலும் நின்றா நிக்குது, இடிஞ்சா இடியுது, எவனும் போனா போறேன் வந்தா வர்றேன், காத்தடிச்சு இடிஞ்சாலும் சரி, உப்பு அடிச்சு கீழே விழுந்தாலும் சரி, நான் ஒப்பந்தம் கொடுப்பேன். அப்படித்தான் நீங்க ஒப்பந்தம் கொடுத்துருக்கிற. நீங்க ஒழுங்கா மரியாதையா பேச்சை குறைச்சிட்டு அந்த அனுமதி ஆலையை ரத்து பண்ணுங்க.